வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு குட்டி ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம ஓரியன் சீசன் 1 எபிசோட் 6 தான் வந்து பார்க்க போறோம். இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா எபிசோட்ஸ் வந்து பயங்கரமா இருக்கும். ஸோ யாருமே மிஸ் பண்ணாம வந்து பாருங்க. அண்ட் ஒன்ஸ் அகேன் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் அழுத்திக்கோங்க. அண்ட் என்ன இது வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து எபிசோட்ல வந்து போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்ல அங்க இருந்த மக்கள் ரொம்ப சந்தோஷத்தோட அந்த கேஸ்ட்ல இருந்த பொருளெல்லாம் வந்து எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அந்த லார்ட் இல்லைனா இந்த மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது உங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட நான் ஒரு ரிக்வஸ்ட் கேட்டுக்கிறேன். சுகுமி வந்து இந்த ஒரு கேஸ்ட்ல இருந்து கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து கேட்கறாங்க. அந்த ஒரு பாட்டியும் கேஸ்ட்ல இருந்து போயிரு, இல்லைன்னா அந்த லார்ட் வந்து என்னென்னமோ பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து அவளை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவளுக்கு தான் இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு பிடிக்கலன்னு சொல்றாள். அவளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, இல்ல அந்த லார்டு வந்து இவளை மறுபடியும் அடிமைப்படுத்துவான். அந்த ஒரு லார்டு வந்து மக்களடா கட்டுப்படுத்தினதுக்கு அப்புறம் அந்த சுகுமி அப்படிங்கிற பொண்ணு வந்து கட்டுப்படுத்துன்னு சொல்லிட்டு யோசிச்சான். இப்ப அவன் மறுபடியும் ரீயூனிட் பண்ணானா அந்த பொண்ணை மறுபடியும் அதே மாதிரி தான் பண்ணுவான் அப்படி சொல்லிட்டு இந்த பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சுகுமி நல்லா புரிஞ்சுக்கோ, இங்கிருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி சொல்லும்போது நம்ம சுகுமி வந்து ஒரு மாதிரி வந்து ஆகிறா. அந்த சுகுமிங்கிற பொண்ணு உங்க எல்லாத்தையும் விட்டுட்டு என்னால இந்த வில்லேஜ் விட்டு போக முடியாது அப்படி சொல்லிட்டு வந்து அழுக ஆரம்பிச்சிடறான். அந்த கேஸ்ட்ல இருந்து எல்லாருமே அப்பனா நம்ம ஒண்ணு பண்ணுவோம், இவளை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுவோம், இவளை ப்ரொடெக்ட் பண்றது நம்ம வேலை அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் திடீர்னு நம்ம சுகுமியை நான் இந்த வில்லேஜ் விட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்றா. என்ன இவ்வளவு நாள வந்து இந்த கேஸ்ட்ல விட்டு போகல அப்படி சொல்லிட்டு இருந்தா திடீர்னு வந்து போறேன்னு சொல்றாள் அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்மளோட ஹீரோ கூட வந்து இவ வந்து ஒரு மெம்பரை சேர்ந்துக்கிற அப்படி சொல்லிட்டு வந்து அந்த இடத்த விட்டு வந்து போயிடுறேன். கடைசியில இந்த வில்லேஜ் விட்டு போகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவங்க வந்து நம்ம நாளைக்கு காலையில நேரத்துல வந்து போயிடுவோம், நீ ரெடி ஆயிட்டில, அது மட்டும் இல்லாம எதுக்கு இந்த கேஸ்ட்ல விட்டு நீ போகணும்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு அந்த லார்டு வந்து என்னை மறுபடியும் அடிமைப்படுத்துவான், அடிமைப்படுத்தி எனக்கு பிடிச்ச மக்களே வந்து அடிக்க சொல்லுவான், அது எனக்கு பிடிக்காது அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்றா. உங்க அப்பா விட்டு வரக்கு உனக்கு வந்து கவலை இல்லை அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது ஆக்சுவலா அது வந்து என்னோட சொந்த அப்பாவே கிடையாது. நம்ம ஹீரோவும் இப்போ உன்னோட பேரண்ட் வந்து இறந்துட்டாங்கன்னா ஒரு அடல்ட் வந்து நீ வந்து அடாப்ட் பண்ணி நல்லா வச்சு பார்த்துப்பாங்க மட்டும் நினைச்சுக்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, பட் எனக்கு வந்து ஒரு அப்பா கிடைச்சாரு, அந்த கொஜிரோட அப்பா. அவரு வந்து எனக்கு ஒரு அப்பா தான். இப்போ நீ என்ன ஃபீல் பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அண்ட் அது மட்டும் இல்லாம கொஜிரோக்கும் எனக்கு வந்து ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, உனக்கு எதுவும் இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். நம்மளுக்காக மட்டும் சண்டை போடக்கூடாது, நம்மளோட வீக்கா இருக்கிற மக்களுக்காக சண்டை போடணும் அப்படி சொல்லிட்டு அவங்க அக்கா சொன்னது இவனுக்கு வந்து ஞாபகம் வருது. சுகுமியும் நான் வந்து இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்னா நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படி சொல்லிட்டு சொல்றேன். அப்புறம் மறுநாள் காலையில வந்து ஆகுது. அப்புறம் நம்ம சுகுமியை வந்து நம்ம ஹீரோ கூட வந்து கிளம்பிடுறான். அந்த சுகுமியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க தெரியுமா, அவளுக்கு வந்து டாட்டா காமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம சுகுமியும் போயிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பசங்களாம் எங்களை விட்டு போகாதீங்க, அவங்களை நாங்க மறக்கவே மாட்டோம் அப்படி சொல்லிட்டு வந்து அழுது சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு மறுபடியும் வா அப்படி சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, உங்களை விட்டு போறதுக்கு எனக்கு வந்து மனசு இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன் வந்து சொல்லிட்டு இருக்கா. உங்களுடைய நல்லா பாத்துக்கோங்க, நான் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கானே நான் மறுபடியும் இந்த இடத்துக்கு வருவேன் அப்படி சொல்லிட்டு வந்து அவ வந்து போறா. இப்படி எல்லாம் சொல்லிட்டு அவளை வந்து பயங்கரமா வந்து அழுக ஆரம்பிக்கிறா. அப்புறம் நீ எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க, அழுகிறத ஸ்டாப் பண்ண அப்படி சொல்லிட்டு அவளை வந்து சமாதானப்படுத்துறாங்க. அப்புறம் இவங்களும் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு வந்து பாக்குறாங்க. பார்க்கும்போது அங்க ஒரு ப்ளூ ஓனி இருக்கு அப்படி சொல்லிட்டு வந்து உங்களுக்கு தெரியுது. ஸோ இவங்களும் அதையே போய் ஹண்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாங்க. அப்புறம் இந்த பொண்ணு வந்துட்டு என்னை வந்து யாருமே பாராட்ட மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. நீ வந்து எதுக்கும் கவலைப்படாத, உன்னை வந்து நாங்க பாராட்டுவோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். நீ மோட்டிவேட் பண்றேன்னு சொல்லிட்டு என்னை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. நீங்க ரெண்டு சண்டை போட வரீங்களா அப்படி சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான். அப்புறம் அந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ வந்து காட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோட தோல் வந்து சாஞ்சிட்டு ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கொஜிரோ இதெல்லாம் மரத்துக்கிட்டு பார்த்துட்டு இருக்கேன். இந்த பொண்ணு இப்படி மாறிடுச்சு அப்படி சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கா. 3 பேர் சேர்ந்து ட்ரிப்பை கண்டினியூ பண்ண முடியுமான்னு என்னன்னு தெரியலையே. நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்துட்டு அப்படியே தூக்கி வீசலாம் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறான். பட் நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணை தொட போகும்போது உனக்கு எங்கிட்ட என்ன பண்ண பிடிக்குதோ அது பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. நம்ம ஹீரோ என்ன இப்படி நடக்குது அப்படி சொல்லிட்டு வந்து யோசிக்கிறான். நம்மளோட கொஜிரோ இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு ஐயோ நான் வந்து என்னை தப்பா புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். எங்களோட 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து போயிடக்கூடாது, அதுக்கு நான் வந்து ஒரு எம்ப்ரெசிங்கான ஒரு சீக்ரெட் வந்து சொல்லி ஆகும். உண்மை என்னன்னா எனக்கு இந்த மாதிரி பொண்ணுங்களால பிடிக்காது, என்னோட பெரிய பொண்ணுங்கள் தான் எனக்கு வந்து பிடிக்கும். ஏன்னா எங்களோட டீச்சர்ஸ் எல்லாருமே நாங்கள் வந்து மைனிங்ல ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பொண்ணுங்க பக்கத்தில் நெருங்க விட மாட்டாங்க. அதனால அங்கே வர டீச்சர்ஸ் தான் நாங்கள் வந்து சைட் அடிச்சுட்டு இருப்போம். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த டீச்சர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன், இந்த டீச்சர் தான் வந்து ரொம்பவே நல்லா இருப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு எம்ப்ரெசிங்கான ஒரு சீக்ரெட். அது மட்டும் இல்லாமல் இவளை வந்து நான் ஹெட் பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குழம்பிட்டு இருக்கான். நம்ம கொஜிரோவும் இவனை நான் இப்படி முன்னாடி பார்த்ததே கிடையாது, இவன் ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கு. என் ஃப்ரெண்ட் வந்து ஒரு நல்ல பொண்ணு கூட போனானா அது வந்து எனக்கு சந்தோஷம் தானே. இப்போ முஷாஷி வந்து என் மேலே சந்தேகப்படக்கூடாதுன்னா நான் வந்து ஒரு எம்ப்ரெசிங்கான ஒரு சீக்ரெட் வந்து அவங்ககிட்ட சொல்லி ஆகும். ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு ரொமான்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைச்சதே கிடையாது. ஒரு பூஷியை வந்து யார் லவ் பண்ணுவோம், அப்படியே லவ் பண்ணாலும் அவங்களோட ஃபேமிலி சைடு வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அதனாலே நான் பொண்ணுங்களை வந்து அவாய்ட் பண்ணேன். முஷாஷி வேற மைனர், அவனுக்கு 40-50 பொண்ணுங்களை வந்து தெரியும். அது மட்டும் இல்லாம சுகுமிக்கு வந்து எனக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்னு தெரியல, எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கு. எனக்கு பொண்ணுங்க கூட பழகின ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம 2 பேர் இருக்க. சரி சுகுமி நீ என்ன யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லு அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட கேட்கும்போது நீங்க 2 பேரும் என் கூட வந்து ஃப்ரெண்ட்ஸா இருப்பீங்களா அப்படி சொல்லிட்டு வந்து கேட்கறா. ஆக்சுவலா நான் வந்து அந்த ஒரு பேண்டை விட்டு நான் யாருக்கிட்டையும் பேசுனது கிடையாது. ஸோ உங்ககிட்ட நான் ஃப்ரெண்ட்ஸா இருக்க சொல்லி நீங்க வந்து என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி எம்ப்ரெசிங்கா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம கொஜிரோ உன்னை நான் வந்து ஒரு டிரைவர்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்பவே பேசிட்டேன், அதனால நீ வந்து என் மேல கோவமா இருப்பேன்னு சொல்லிட்டு நான் சரி அதுக்கு எதுக்கு உன்னோட கிளாத்ஸை வந்து இப்படி மாத்திர அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது நீ யாராச்சும் நம்பி நான் அவங்க கிட்ட இதை பண்ண அப்படி சொல்லிட்டு என் சிஸ்டர் தான் சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணுன்னு சொல்றா. இல்ல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணுன்னு சொல்றா. பரவாயில்ல நான் வந்து உங்க கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் கொஜிரோட அப்பாவும் வந்து கள்ள தூக்கி அடிக்கிற மாதிரி வந்து காட்டுறாங்க. அப்புறம் அந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ வந்து எஞ்சிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு ஓனி வந்து நம்மளோட ஹீரோட ஃப்ரெண்டோட ஸ்வாட் வந்து புடிங்கிட்டு வருது. நம்ம ஹீரோ அதை வந்து துரத்திட்டே வந்து அப்படியே ஓடுறான். நம்ம ஹீரோவும் அந்த
ஸ்வாட் வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அதோட கொம்பு போய் அட்டாக் பண்றா. பட் அந்த கம்பி வந்து அப்படியே உடஞ்சிருது. நம்ம ஹீரோ அது மேல உட்காந்துட்டு அதை வந்து பயங்கரமா வந்து அட்டாக் பண்ணி பாக்குறா. பட் அது வந்து உடையவே மாட்டேங்குது. அந்த நேரத்துல தான் அந்த ஓனி வந்து நிறைய ஸ்வாட் இருக்கிற இடத்துக்கு வந்து வந்திருக்கு. இங்க இவ்வளவு ஸ்வாட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். அப்பதான் வந்து ஒருத்தர் பாக்குறான். அவர் வந்து ஏதோ ஒரு ஸ்வாட் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அவர் ஒரு ஸ்வாட பார்க்க வந்த அந்த ஸ்வாட் எல்லாம் நல்லா இருக்கல, அழகா இருக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நீ வேணா ஒரு ஸ்வாட் எடுத்துக்கிட்டு அந்த ஓனி வந்து பீட் பண்ண அப்படி சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. அந்த ஒரு ஓனி நம்ம கொஜிரோட ஸ்வாட் வந்து முழுத மாதிரி போக நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட் எடுத்துக்கிட்டு அது கூட வந்து சண்டை போடுறதுக்காக போறான். பட் நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட தொட்டேன்னு நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி வந்து ஆக ஆரம்பிக்குது. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்வாடுக்கு வந்து அடாப்ட் ஆயிட்டு அந்த ஒரு ஓனி வந்து போய் வெட்டுறான். அந்த ஓனியோட வீக்னஸ் ஆன அந்த கொம்பு வந்து அப்படியே வெட்டிடுது. இந்த ஸ்வாட் வந்து உண்மையிலுமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லும் போது இதை நீ ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ற போல இதை வந்து கெச்சுச்சு பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கெச்சுச்சு பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது அந்த ஓனியோட பவர் வந்து அந்த ஒரு பிளேட் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ இந்த ஒரு பவர் வந்து நான் அப்சர்வ் பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றான். பட் அந்த ஸ்வாட் வந்து உடஞ்சு விழுந்தது. என்னை மன்னிச்சிருங்க, அந்த ஸ்வாட் வந்து உடஞ்சிச்சு, பரவாயில்ல, அது உடஞ்சாதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்றாரு. ஆனா இந்த ஒரு ஸ்வாடை வந்து நீ வந்து சுலபம் வந்து ஹேண்டில் பண்ணிட்ட, அதுதான் எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை நீ வந்து அவங்கள ஒருத்தனா இருப்போ, ஒரு வேலை இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்றாரு. அந்த நேரத்துல ஒரு பொண்ணு வந்துட்டு மாஸ்டர் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் கிட்ட வந்து வரா. மறுபடியும் இந்த மாதிரி பிளேட்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கேட்கறா. ஆமா இந்த பிளேட்ஸ் எல்லாம் அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. ஆக்சுவலி இவர் வந்து இந்த பிளேட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த பிளேட்ஸ் வந்து ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை ரசிக்கிற மாதிரி வந்து ரசிச்சிட்டு இருக்காரு. ஒரு பிளேடை போய் இப்படி ரசிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து யோசிக்கிறா. ஐயே என்னை தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. சரி வா போனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவர் வந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோ போகாதீங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க, நீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்களுக்கு திரும்பி பார்த்துட்டு பேர் வைக்க தகுதி இல்லாதனால இந்த மாதிரி நாங்க சுத்திட்டு இருக்கோம் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து ஏதோ மாதிரி வந்து சொல்றாரு. நம்ம ஹீரோ இவங்க சொன்னதை நினைச்சு வந்து குழம்பு போய் நிக்க அந்த இடத்துல நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ இங்க பாரு நிறைய பிளேட்ஸ் இருக்கு, நான் வந்து கெச்சிச்சு பிளேட் எல்லாம் வச்சு சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல பார்த்து அந்த பிளேட்ஸ் எல்லாம் வந்து காணோம். என்ன காணாம போயிட்டாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஆச்சரியப்படுறான். நீ உண்மையாலுமே அப்படிதான் பண்ணி இல்ல ட்ரீமா அப்படி சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. இல்ல நான் வந்து உண்மையாலுமே கெச்சிச்சு பிளேட் வச்சு சண்டை போட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்றான். நான் வந்து மறுபடியும் யூஸ் பண்றதுக்கு ஆர்வமா இருக்கு அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். கெச்சிச்சு பிளேட்னா என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் கேட்க, கெச்சிச்சு பிளேட்னா என்னன்னு எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். சுகுமியா கெச்சிச்சு பிளேட்னா அது ஓனோட பவர் வச்சு தயாரிக்கப்பட்டது, அதை வச்சு மட்டும் தான் நம்மளோட ஓனியை வந்து அழிக்க முடியும். இப்போ வந்து என் கையில் ஒரு பிளேட் இருக்குல்ல, அந்த ஒரு பிளேடு வந்து கெச்சிச்சு பவரால் உருவாக்கப்படுது அப்படி சொல்லிட்டு இவ சொல்றான். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளால அந்த கெச்சிச்சு பிளேடு வந்து வாங்க கூட முடியும் அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து அந்த வாங்குற இடத்துக்கு வந்து போறாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி ஓனிஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த கெச்சிச்சு பிளேட் அண்ட் ஃபுட்ஸ் எல்லாம் வச்சு நிறைய பிசினஸ் வந்து பண்ணாங்க. ஸோ அதுல ஒன்று தான் இந்த கெச்சிச்சு பிளேடு. ஸோ நம்ம வந்து அந்த கெச்சிச்சு பிளேடு வந்து வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் நம்மளோட ஹீரோன் வந்து நம்ம கிட்ட காசு இல்லை, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் சொல்ல இந்த எபிசோட் வந்து அப்படி முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சதுன்னா நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.